இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஹலோ, யாரு? மேடம், நான் தான் குணா பேசுறேன் மேடம். டேய், நான் தான் கால் பண்றேன்னு சொல்லிருக்கேன்ல. அப்புறம் என்ன? ஆமா, இது என்ன புது நம்பரா இருக்கு? மேடம், ஒரு சின்ன மிஸ்டேக் ஆயிடுச்சு. என் போன் மிஸ் ஆயிடுச்சு மேடம். என்னது? போன் மிஸ்ஸா? டேய், அது எவன் கையில கிடைச்சா என்ன ஆகுறது? ஒரு சின்ன துரும்ப கிடைச்சா கூட போலீஸ் நம்மள தேடி வந்துருவாங்க. இதுக்கு மேல அங்க இருக்காதீங்க. உடனே யாருக்கும் தெரியாம அவளை வேற இடத்துக்கு மாத்திடுங்க. மேடம், அது வந்து என்னடா, என்ன ஆச்சு? ஒண்ணு மிஸ்ஸிங் மேடம். என்னடா சொல்ற? நீங்க சொன்ன மாதிரி எல்லா பிளானும் கரெக்டா போயிட்டு இருந்தது. இன்ஜெக்ஷனும் போட்டாச்சு, வீடியோ எடுக்க கேமரா எல்லாம் செட் பண்ணியாச்சு. நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வர்றதுக்குள்ள டேய், சொல்லுடா, என்ன நடந்துச்சு? டேய், உன்கிட்ட என்ன சொன்னேன்? அவன் மேல ஒரு விரல் கூட படக்கூடாதுன்னு சொன்னேன்ல. அவன் என் தங்கச்சிடா. என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? ஒரு பொண்ணு உங்களால பத்திரமா பாத்துக்க முடியல. கோட்டை விட்டு வந்து நிக்கிறீங்க. ஐயோ, இப்படி பிரச்சனையை வேற உருவாக்கிட்டீங்களே. மண்டபத்துக்கு போய் பாத்துக்கலாமா? சரி, வாங்க நம்ம மண்டபத்துக்கு போலாம். இல்லங்க, நான் வரல, நீங்க போங்க. உங்களை காணோன்னு அங்க எல்லாரும் ரொம்ப பயந்து போயிருக்காங்க. வாங்க போலாம். என்கிட்ட சொன்ன விஷயத்த அம்மா கிட்ட போய் சொல்லலாம். வாங்க. என்னால முடியாது, என்ன மன்னிச்சிருங்க. வெண்ணிலா, 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 ஹெல்ப்! வெண்ணிலா, வெண்ணிலா, வெண்ணிலா கல்யாணம் வேண்டாம்னு சொன்ன விஷயத்த சாரா கிட்ட சொல்லிடு. என்ன பண்றா இவ? போனே எடுக்க மாட்டேங்கிறா. அண்ணே, ஒரு வாட்டர் பாட்டில் கொடுங்க. ஓகே சார். இந்தாங்க. ஓகே சார். வெண்ணிலா, வெண்ணிலா, அதுக்குள்ள எங்க போனாங்க? உங்களை இந்த வீட்டு மருமகனாவா பாக்குறாங்க? சொந்த மக மாதிரி தானே பாக்குறாங்க. என்னடி பாத்துக்கிட்டாங்க? இத்தனை வருஷம் என் உழைப்ப வாங்கிக்கிட்டு இப்போ உங்க சித்தி என்னடானா கடையை தூக்கி வெளியில கிட்ட கொடுக்க போறேன்னு சொல்றாங்க. இந்த பாரு, அவங்கள பொறுத்த வரைக்கும் நான் வேலைக்காரன் தான். இரு, உங்க எல்லாரையும் நான் கவனிச்சுக்கிறேன். ஏங்க, கொஞ்சம் பொறுமையா பேசுங்க. இது நம்ம வீட்டு கல்யாணம். எதுக்கிட்டே பயப்படுற? கல்யாணமே நடக்க போறது இல்ல. என்னங்க சொல்றீங்க? ஆமாண்டி, பொண்ணு ஓடி போயிட்டாங்க. அவளை தேடிதான் அவங்க சித்தி போயிருக்காங்க. ஏங்க, நல்ல காரியம் நடக்கிற இடத்துல அபசகனமா எதுவும் பேசாதீங்க. என்னடி கொடுமையா இருக்கு? உண்மையா சொன்னா அபசகனமா? கல்யாண வேலை இவ்வளோ இருக்கும்போது உங்க சித்தி எங்க போனாங்கன்னு யாராச்சும் யோசிச்சு பார்த்தீங்களா? நடக்காத கல்யாணத்துக்கு இவ்வளோ பில்டப்லாம் பண்றது விட்டுட்டு பேக் பண்ற வழியை பாரு. மாப்பிள்ள, அண்ணாமலைய மண்டபத்துல காணோம். போன் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிறா.
எங்க போயிருக்கான்னு தெரியல. உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? Actually, அம்மா, அவங்க- அவரு வெளிய போயிட்டு இப்பதான் வந்தாரு. அவருக்கு எதுவும் தெரியாது. சித்தி இங்க தான் எங்கேயாச்சும் இருப்பாங்க. வாங்க நாம போய் பார்க்கலாம். வாங்கம்மா. அவாய்ட் பண்றாங்களாமா. பொண்ணு ஓடி போயிட்டான்னு நான் சொன்னதானே வாய் அடிப்பீங்க. இந்த ஊரையே சொல்ல வைக்கிறேன். இந்த கல்யாணத்தை நிறுத்தி உங்க அத்தனை பேரையும் தலகுனிய வைக்கிறேன். இவதான் என் பேத்தியா? போட்டோல பார்க்க அழகா ஹீரோயின் மாதிரி இருந்தா, நேர்ல பார்க்க வில்லி மாதிரி இருக்கா. ஐயோ அத்தை, இவ கல்யாண பொண்ணு இல்ல, இவ பொண்ணோட அக்கா. பேரு வான்மதி. அதானே பார்த்தேன். என் பேத்தி தான் போட்டோவிலேயே பைரம் மாதிரி ஜொலிச்சாளே. ஆமா, இது யாரு? பாக்குற மொழியே சரியில்லை. இவங்க பொண்ணோட பெரியம்மா. ஏமா, கல்யாணத்துக்கு தானே வந்திருக்க? மூஞ்சிய கொஞ்சம் சிரிச்ச மாதிரி வச்சா என்னவா? என்னமோ ஆகாத வீட்டு கல்யாணத்துக்கு வந்த மாதிரி மூஞ்சி இப்படி வச்சிருக்க. ஏ சம்மந்தி, என் பேத்தி எங்க? அவளை பார்க்க தான் ஆசை ஆசையா காத்துக்கிட்டு இருக்கேன். அவ எங்க? அவ பார்லர் போயிருக்கா, கொஞ்ச நேரத்துல வந்துருவா. என்னது, இந்த நேரத்துல வெளியில போயிருக்காளா? ஏன் சம்மந்தி, அவ தான் போறேன்னு சொன்னா நீங்க ஏன் விட்டீங்க? போற இடத்துல ஏதாவது அவசகுணமா ஆச்சுன்னா என்ன பண்றது? இல்ல, பார்லருக்கு போயிட்டு உடனே வந்துருவேன்னு சொன்னாங்க. அதான். இந்த காலத்து பொண்ணுங்களே இப்படிதான், எந்த நேரத்துல என்ன பண்ணணும்னு தெரியாம. ஏமா, அவளை மட்டும் தனியா அனுப்பியிருக்க, நீயும் கூட போக வேண்டியதானே? உன்னை என்ன கடத்திட்டா போயிட போறாங்க? அத்தை, நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. வெண்ணிலா இப்ப வந்துருவா. அவளை கூட்டிட்டு வரதான் வருண் போயிருக்கான். நீங்க போய் சடங்கு வேலையை பாருங்க. சரி சரி, மச நிக்காம சீக்கிரம் ஆக வேண்டிய வேலையை பாரு. சரியா? அத்தை, வாங்க போலாம். வா போலாம். அம்மா, வெண்ணிலா எங்கம்மா? வெண்ணிலாவை வருண் கூட்டிட்டு வந்துட்டு இருக்கான்னு. இப்ப வந்துருவாங்க. அண்ணி, என் பொண்ணுக்கு என்ன ஆச்சு? அவளை யாரு தூக்கிட்டு போனாங்க? இந்த கல்யாணத்தை நிறுத்ததான் வெண்ணிலாவை யாரோ கடத்திட்டு போயிருக்காங்க.